அன்னாபிஷேகம் வழிபாடுகளில் ரொம்ப சிறந்ததாக சொல்கிறது இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது. 2025ஆம் ஆண்டு அந்த அன்னாபிஷேகம் என்று வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி திதி நீடித்திருக்கிறது. பெரும்பாலும் இந்த அன்னாபிஷேகம் மாலை நேரத்தில் பண்ணப்படும் அப்படிங்கிறனாலையும் இன்னொன்று அந்த பரணி நட்சத்திரத்தோடு கூடி வருகின்ற அந்த பௌர்ணமி திதியில் செய்கிறது ரொம்ப உசித்தம் அப்படிங்கிறதன் பொருட்டும் இந்த 5ஆம் தேதி அன்னைக்கு பெரும்பாலுமான கோவில்களில் அன்னாபிஷேகம் நிகழப்பெறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் இந்த தகவலை பகிர்ந்துக்குங்க. அவங்களும் சிவாலயம் போயிட்டு அன்றைய தினத்தில் அன்னாபிஷேகத்தை தரிசிக்கட்டும். பொதுவாக இந்த அன்னாபிஷேகம் செய்வதால் உலகத்தில் உணவு பற்றாக்குறை இருக்காது அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெரிய தாற்பயத்தை நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். பொதுவாக நம்ம சமயத்தில் எல்லா உயிர்களும் சிவம் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை அழகாக பயன்படுத்துவாங்க. பார்க்கின்ற எல்லாமே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம எல்லா உயிர்களையும் சிவமாக பாவிப்போம். சாப்பிட்ற அன்னத்தை எப்படி பாவிப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த உயிருக்கு அடிப்படை அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த உணவுமே சிவம் அப்படிங்கிற தாற்பயத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நிகழப்பெறுகிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம பெரும்பாலும் நமக்கு அறிவுரை வழங்கப்படுவது யாதெனில், சாப்பிடும் போது அதை வணங்கிவிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோம் அப்படின்னு தெரியலை. ஆனால் அன்றைய தினத்தில் எல்லோருமே சிவாலயம் போகிற எல்லோருமே அந்த அன்னத்தை வணங்குவார்கள், சிவபெருமானாக வணங்குவார்கள். அப்போ அந்த தாற்பயம் என்னன்னா, உயிருக்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த உணவும் சிவமே. அப்போ அதை மதிக்க கற்றுக்கொள், அதை வணங்க கற்றுக்கொள் அப்படிங்கிற தாற்பயத்தை நம்மளுக்கு அழகாக எடுத்து சொல்லுது. அப்போ நம்மக்கிட்ட எளிதில் கிடைக்கக்கூடிய நம்ம விவசாய பெருமக்கள் அறுவடை செய்து வைத்திருக்கின்ற அந்த புது நெல்மணிகளை அந்த அரிசியாக மாற்றி அதன் பின்பு அந்த சாப்பாடை வடித்து அப்படியே அந்த சிவாலயத்தில் சிவலிங்க திருமேனி முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னத்தால் அலங்கரிக்கப்படும். இப்போ காலகட்டங்களில் பார்த்தா காய்கறிகள் நிறைய பதார்த்தங்களையெல்லாம் வைத்து அலங்காரப்படுத்துகிறார்கள். முன்னரெல்லாம் வெறும் அந்த வெள்ளை நிற சாதம் அப்படியே மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவலிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த அன்ன வடிவில் பார்க்க முடியும். அந்த இடத்துல அன்னம் தெரியுதா சிவம் தெரியுதா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கும். அந்த தாற்பயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உணவு அப்படிங்கிறது இறைவனுக்கு சமம், அதை வீணாக்கக்கூடாது. அது உடலில் இருக்கின்ற உயிருக்கு அடிப்படையானது, அது இல்லைன்னா இந்த உயிர் தங்காது அப்படிங்கிற பல விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லும் வகையில் தான் நம்ம முன்னோர்கள் இந்த அன்னாபிஷேகத்தை வைத்திருந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற பரணி நட்சத்திரம் அதனுடன் கூடி இந்த பௌர்ணமி திதி வரும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. எப்போ அந்த நாளில் தான் பண்ணுவாங்க. நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னா அரிசி வாங்கி கொஞ்சம் முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துருங்க. அன்னத்தன்னைக்கு கொண்டு போக வேண்டாம். அவங்க வருகின்ற அரிசிக்கு தகுந்தாற் போல் அருகாமையில் உள்ள சிவாலயங்களில் அதற்கு என்ன தேவையோ எல்லாம் செய்து வைப்பார்கள். அதனால் முன்னாடியே கொண்டு போய் அரிசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப உத்தமம். அந்த அலங்காரத்திற்கு பின்பு ஆராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்க அன்னத்தை எல்லாம் களைந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். கொஞ்சமாக தயிர் கலந்து சாப்பிட்றது உத்தமம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த அன்னத்தில் அது ஒரு குறிப்பிட்ட சாப்பாட்டை குளங்களில் மீன்களுக்கு இரையாக போடுவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களில் ஒவ்வொரு வழிமுறைகள் பின்பற்றப்படும். அதனால் என்னைக்கு அப்படிங்கிறது தெளிவாக இருந்துக்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறும். சில இடங்களில் காலையிலேருந்தே அதை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதை அலங்காரம் பண்ணி பூஜைகள் எல்லாம் நடைபெறும். போய் அந்த தரிசனத்தை பாருங்கள். சோறு கண்ட பக்கம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோறு கண்ட பக்கம் சொர்க்கம் அப்படின்னா சோத்தை பார்த்துட்டா சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு இதைத்தான் சொல்லுவாங்க. அந்த அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்ட இறைவனை காணும் பொழுது அது சொர்க்கத்துக்குள் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போகட்டும். போய் அவங்களால முடிஞ்ச தான தர்மங்களை செய்யட்டும். ஐப்பசி பௌர்ணமி தினத்திலே செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது சிறப்பு. ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தயிர் சாதம் அன்றைய தினத்தில் நம்ம தானமாக கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.